Hello everyone, இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்டாலியன் ஐகானிக் ரெசிபி பீஸா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுலயும் ஹோம்மேட் பீஸானா ரொம்ப ஸ்பெஷல். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பீஸா பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரூஃபிங், ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் ஒரு பவுல்ல 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துர்க்கேன். ட்ரை ஈஸ்ட், கடையில் வாங்கின ஈஸ்ட். அது கூட 1.5லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் அதிகமாக ஆட் பண்ணுவோம், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அது கூட 250 ml வார்ம் வாட்டர். அதே மாதிரி தண்ணி ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. அதெல்லாம் ஈஸ்ட்டை சாப்பிட்ரும் சுடு தண்ணி. அதனால் வந்து மிதமான சூட்டில் இருந்தால் தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு 10 minutes ரெஸ்டிங் டைம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டோர் பாட் ஈஸ்ட் யூஸ் பண்ண பிடிக்கலனா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டோ ரெடி பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப், இன்றைக்கி நான் 250 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன். அது வந்து அப்ராக்சிமேட்லி 2 கப்ஸ் வரும். இதில் நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் வாட்டர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 250 ml ஆஃப் ஈஸ்ட் வாட்டர் வந்து இந்த மாவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். கூட கொஞ்சம் உப்பு, ஒரு டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆலிவ் ஆயிலாக இருந்தால் ஃப்ளேவர் நல்லா தரும். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours ரெஸ்டிங் டைம் கொடுக்குறேன். இது வந்து நல்லா மாவு டபுள் ஆகி தரும். இதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இன்னொரு ட்ரிக் இருக்குது. அதையும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தரேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவு நல்லா டபுள் ஆகிருக்கு. இப்போ மாவெல்லாம் ஒன்றா திரட்டிட்டு இப்போ தேர்ட் ஸ்டெப் க்ரஸ்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு லார்ஜ் பீஸாக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரே. 250 கிராம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு லார்ஜ் பீஸா வரும். இந்த மாதிரி வந்து அவுட்டர் க்ரஸ்ட் வந்து நல்லா திக்காக வச்சுட்டு மேக்ஸிமம் 1/2 inch வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு குத்து விட்டுருங்க. இது குத்துறதுக்கு ரீசன் வந்து பன் மாதிரி ரைஸ் ஆகாமல் இருக்கும், அதனால தான். இப்போ நம்ம பீட்சா சாஸ் ஆட் பண்ணுறோம். இது வந்து ஹோம்மேட் பீட்சா சாஸ். ஸோ இதோட லிங்க் நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த சாஸ் நீங்கள் 1 week வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு தின் லேயர் மொசரல்லா சீஸ் கொடுக்குறேன். இது வந்து கொடுக்கறதுக்கு ரீசன் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணுற டாப்பிங்ஸ் எல்லாம் அந்த பொசிஷன்லேயே இன்டாக்டாக வச்சுருக்கோம். அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு லேயர் கொடுக்குறோம். உங்களுக்கு ஹெவியாக வேணும்னா ஹெவியாக கொடுத்துக்கலாம். நான் வந்து மீடியமாக இன்றைக்கி கொடுக்குறேன். இதுக்கு மேலே நம்ம வந்து டாப்பிங்ஸ் ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், பன்னீர் இதெல்லாம் வச்சு நான் டாப்பிங் பண்ணுறேன். டாப்பிங் வந்து நம்ம இஷ்டங்க. எந்த மாடலில் வேணால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டாப்பிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டிஃபைன்டாக இப்படி தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் இன்றைக்கி ரஃபாக வந்து ஆனியன், டொமேட்டோ அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் டொமேட்டோஸ் வந்து ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு வேறு டிசைனில் வேணும்னாலும் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப்சிகம், உங்கள்கிட்ட ஆலிவ்ஸ் இருந்தால் ஆலிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிக்கன் இருந்ததுன்னா நான்வெஜ் பீஸா உங்களுக்கு பிடிக்கும்னா நான்வெஜ் பீஸா கூட பண்ணலாம். அதை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் அண்ட் பன்னீர் வந்து நீங்கள் முன்னாடியே குக் பண்ண தேவையில்லை. ரா பன்னீர் அப்படியே தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம பேக் பண்ணும்போது குக் ஆகிடும். இப்போ மேலே வந்து நம்ம எந்த அளவுக்கு சீஸியாக நம்மளுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சீஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணுறோமோ நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு மாதிரி அந்த சீஸோட டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ சீசனிங்க்கு Oregano, Chilli Flakes இது ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அவனை 230 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. 18 to 20 minutes பேக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டெலிஷியஸான பீட்சா ரெடி ஆகிடுச்சு. சீசனிங் நீங்கள் பேக் பண்ணதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது பீட்சா வந்து எப்போவுமே பேக் பண்ணதுக்கப்புறம் 2 to 3 minutes ரெஸ்டிங் டைம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட டெலிஷியஸான பீட்சா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள்.
இன்னும் நிறைய டெலிஷியஸான ரெசிபீஸ் நம்ம சேனலில் வர இருக்குது. ஸோ அதனால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூல் கெட் நோட்டிஃபைட் whenever we upload a new video. Thank you.